கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad. ஆண்டவருக்குள் வாழ்வது சிறந்த ஒரு வாழ்க்கை. It is a great blessing to be in the Lord. நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். Surely we are the blessed people. உங்களோடு கூட With you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit, இருந்து கொண்டே இருக்கிறது. it is always with you. என் ஆவியில் அதை உணர்கிறேன். Experiencing it in my spirit. இந்த 7 நிமிட ஊழியம் என்பது This 7 minutes ministry is, நமக்குரிய ஊழியமாக இருக்கிறது. it is the ministry belongs to us. நாம் எல்லாம் சேர்ந்து Let us unite and தேவ நாமத்தை உயர்த்துவோம். lift up God's name. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on சகல yesterday, ஜாதிகளுக்கும் to all the people of this earth, சகல ஜனங்களுக்கும் to all the heathen, அவருடைய அதிசயத்தை விவரிக்க வேண்டும் என்று தியானித்தோம். declare His wonders. நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். God has given that authority to அது us. நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. It is our responsibility. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் The one who doesn't preach the good news, எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்கிறார். oh, it says, நாம் அப்படி இல்லாதபடிக்கு it is not like that. அறிவித்துக் கொண்டே இருப்போம். Always declare God's, அதிசயங்களை அனுபவிப்போம். experiencing God's wonder in our life. அநேகர் வாழ்க்கை அதிசயத்தையும் பார்ப்போம். Let's see the wonder happening in other people's life also. இந்த வேளையிலும் கூட Today also, எரேமியா புத்தகம் book of Jeremiah, 32 அதிகாரம் chapter 32, 27 வசனம். verse 27. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? See, I am the Lord, the God of all flesh. Is there anything so hard that I am unable to do it? ஒன்றுண்டோ? Unable to do it. ஒரு கேள்வி. God is asking a question. நம் வாழ்க்கையிலே In our life, இந்த கேள்விக்கு பதிலை பெற்றுக்கொண்டால்தான் when we receive an answer for this question, நாம் தைரியமாக இருக்க முடியும். only that we can able to have boldness. நமக்குள்ளே வேதத்தை குறித்து கேள்வி இருந்தால் When we have questions about the Bible, நாமும் குழப்பமடைவோம். we will get confused. நம் மூலமாய் அநேகரும் குழப்பம் அடைவார்கள். Through us, many will get stumbled. அதைத்தான் இங்கே சொல்கிறார். That is what this verse is saying. கேட்கிறார், God is asking, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி. is there anything so hard that I am unable to do it? ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக In the life of people of அதை Israel, சொல்லும்போது தடுமாற்றத்தோடு இருக்கிறார்கள். when God is saying they were in a questionable state, தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். they are getting far away from God. சோரம் போன மக்களாய் இருக்கிறார்கள். They are the ones who turn their back on God. உப்பு சாரமற்று போனால் As the Bible says, the salt becomes அதனால் எந்த பயனும் கிடையாது. vain when its taste is lost. தேவ ஜனங்களாகிய நாம் God people are. பயனுள்ள பாத்திரங்கள். We are pleasant in the sight of God. மலையில் இருக்கிற பட்டணம் Glory in the hill. உலகத்துக்கு வெளிச்சம். It will bring a brightness to the nation. தேவனுடைய ஆலயம். We are God's temple. தேவ சமூகத்திலே நம்மை குறித்து மென்மையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. In the presence of God, many things have been said about நம் us. தேவன் யார் என்றால், Who our God is? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். See, I am the Lord, the God of all flesh. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவரே தேவன். He is the God for entire human being. மாம்சம் என்று சொன்னால் When we say about flesh, மனிதன் மாத்திரமல்ல, not only humans, அவர் படைத்த மிருகங்கள், the God created animals, அவர் படைத்த பறவைகள், God created birds, அவர் படைத்த ஊரும் பிராணிகள், all the insects, worms, அவர் படைத்த எல்லாமே அவருக்குரியது. the created beings of everything belongs to அவைகளுக்கு God. எப்படி மாம்சம் இருக்கிறதோ, How they are having a flesh, நமக்கு எப்படி மாம்சம் இருக்கிறதோ, how we are having a flesh. அதனால் அனைத்துக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். So for the entire creation, He is God. அதனால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். So with Him, everything is possible. இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Let us understand this truth very clearly. அறிந்தால்தான் When we understand this, அநேகரை தைரியப்படுத்த முடியும். we can able to go and encourage the others. வியாதியிலே, The people in sickness, வேதனையிலே, people in trouble, பிரச்சனையிலே, people in sufferings, பலவிதமான தடுமாற்றத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் many people in lot of troubles. மீட்பதற்காகவே நம்மை விசேஷமாய் தெரிந்து கொண்டார். God has chosen you to redeem them. நாம் துதிக்கின்றவர், When the one we are worshipping, நாம் ஆராதிக்கின்றவர், the one we are serving, நாம் நம்புகின்றவர் the one we are trusting, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார்.
He is the God of everything. நேற்று சொன்னவண்ணமாக As we say yesterday, அவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும், to declare His name to the nations, பிரசித்திப்படுத்த வேண்டும். to say it to the entire தோற்று world. போனவரை அல்ல, He is not the one who was ஒரு defeated. சராசரி மனிதனை அல்ல, He is not a normal one. மாம்சமான யாவருக்கும் தேவன். He is a God of all flesh. வானம் அவருக்கு சிங்காசனம், The heaven is His throne. பூமி அவருக்கு பாதவடி. The earth is His footstool. அவரால் எல்லாம் ஆகும். With Him everything is possible. அவர் சொல்ல ஆகும். When He says, it shall. அவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம். When He commanded, it will stop. தயக்கமில்லாமல் With no confusion. யாவருக்கும் சொல்லுவோம், To declare to everyone. அநேகரை தூக்கி எடுப்போம். To lift many people. தேவ வருகையிலே When the coming of the Lord. ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, Not only the leaders of the church. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் All the godly people. ஆத்துமாக்களை With the many souls. தேவ சமூகத்தில் In the presence of the Lord. பரிசாக கொடுக்க வேண்டும். To give a gift to God. நமக்கு இயேசுவை பரிசாய் தேவன் கொடுத்தது போல God has given Jesus as a gift. நாமும் கூட Likewise, we தேவ also, வருகையிலேயோ with the coming of the Lord, நம் வாழ்க்கை முடிவிலேயோ at the end of our life, பரிசாக ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டும். we should give souls as a gift to God. அப்போதுதான் நம் வாழ்க்கையிலே After that only our life will be. அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவன் என்பதை நாம் அறிய முடியும். It will be a meaningful Christian life we can able to understand. அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். We can, others also will understand that. அவரால் எல்லாம் செய்ய முடியும். With Him, everything is நாம் possible. மாத்திரம் அதிசயத்தை பார்க்க போகிறோம் அல்ல, Not only we are going to look, see wonders. அநேகர் பார்ப்பார்கள், Many will see wonders. ஜனங்கள் பார்ப்பார்கள், All the people will see ஜாதிகள் wonders. பார்ப்பார்கள், All the nations will see தேசங்கள் wonders. பார்ப்பார்கள். All the countries will see wonders. அதனால் So, தயக்கமில்லாதபடிக்கு, do not with any confusion. பயமில்லாதபடிக்கு Do not with fear. அதிசயம் செய்வார் என்று Believe God will do what. அழுத்தமாய் சொல்வோம். Say it boldly. நீங்கள் சொல்கிற வார்த்தை As you said, வல்லமையுள்ளதாய் இருக்கும். it will create power. அன்பின் ஆண்டவரே, Dear Father, அதிசயமான காரியம் ஒன்றுண்டு என்று சொன்னீர் ஐயா. as you say, nothing is unable to do it. எல்லாம் நடக்கும். Everything is possible. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, Whomever we are praying, யாருக்கெல்லாம் உம்முடைய நாமத்தை அறிவிக்கிறோமோ, whomever we are declaring your அற்புதம் name, நடக்கும். there will be a wonder. அதிசயம் நடக்கும். There will be a miracle. லீபலாவுதுரியா, Thank you, Lord. ஷபலபலபலபதுரியா. Thank you, Lord. அப்படியே நடத்துகிறார். Do it in the same way, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' mighty name. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.